வணக்கம் கிரிக்கெட் லவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த டபுள் ஹெட்டர்ஸ் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வணக்கம்டா அண்ணா. வணக்கம். நேற்று 2 மேட்ச் போச்சு, வேற லெவலில் போச்சு 2 மேட்சும். எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு பெருசாக போன ஒன் சைட் மேட்ச் தான். செகண்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் செம்ம க்ளோஸ் மேட்ச். இங்க அங்கேன்னு பண்ற மாதிரி போச்சு. சரி, ஓகே, டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசுவோம். ஆர்சிபி விசஸ் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் பேட் பண்ணாங்க. என்ன ஆச்சு, எப்படி போச்சு சொல்லு. ராஜஸ்தான் பேட்டிங்லாம் ஓகே தான், பட் சஞ்சு என்னவோ தெரியல சொதப்புறாரு வழக்கம் போல. என்ன இந்தியன் ஸ்குவாட்ல இருக்கணும்னு நினைக்கிறாரா இல்ல இல்ல நான் யங்ஸ்டர்ஸ் வழி விடுறேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரா தெரியல. சஞ்சுலாம் அவ்வளோதான்டா. ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நல்லா ஆடுவார். அதுக்கப்புறம்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அவரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நின்று ஆடினாரு, பட் ராங் டைம்ல அவுட் ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வால் செம்ம நாக் அவுட் இருந்தாரு. ஜெய்ஸ்வால் இருக்கிற ஸ்கோர் 200 ஷோரா போகும் தான் நினைச்சேன். பட் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டு பின்னாடி அப்படியே அமுக்கிட்டாங்க ராஜஸ்தான். கோலி அமுங்கிற மாதிரி பிடிச்சி அமுக்கிட்டானு. இதாட்டா சாக்கு வாங்கடா உங்களை பிடிச்சி நசுக்கிட்டானுங்க ஆர்சிபி பவுலர்ஸ். ஃபினிஷிங்ல த்ரூ ஜுரேல் நல்லா ஆடினாப்ல. ஒரு டீசன்ட் நாக்கு தான். ஜுரேல் நல்லா ஆனாரு. ஹெட்மயரோட த்ரூ ஜுரேல் செம. அவரு எல்லாம் ஓகே தான். எவன் கை சுத்தி போட்டாலும் விக்கெட் விழுற மாதிரி தான் தெரிஞ்சு ஆர்சிபி பக்கம். எல்லாருக்கும் ஒரு விக்கெட். அவ்வளவு எதுவும் விக்கெட் எடுக்கலையா? எல்லாருமே ஒரு விக்கெட். அவர் வந்து இனிஷியலா எடுத்தாரு. இல்ல, எல்லாருமே ஒரு விக்கெட். இனிஷியலா லாங்ல எடுத்தாரு. ஹெட்மயர் மட்டும்தான், சாரி குருணால் பாண்டியா மட்டும் தான் விக்கெட் எடுத்தாரு ஓபனிங். எல்லாரும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் யாசே சொல்லு டெப்த்ல வந்து எடுத்தாரு. லிவிங்ஸ்டன்லாம் எடுக்கல. சுயாஸ் சர்மாவை தவிர மத்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. எஸ்தயால், ஆமா எஸ்தயால் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. பேட்டிங் வந்து அவ்வளோதான். இவனுங்க அடிக்கிற அடியாக பார்த்தா எனக்கு விக்கெட்டே இல்லாமல் தான் அடிப்பானுங்க. அந்த மாதிரி பிறந்திருந்தானுங்க சால்ட்டும் விராட் கோலியும். லாஸ்ட் டைம் விராட் கோலி நான் ரன் அவுட் தப்ப இந்த டைம் பண்ணல. உஷாரா ஆடி இருந்தா அங்கேயே. ஏன்னா சால்ட் இருக்கிற வரைக்கும் தான் மேட்ச். ஏன்னா சால்ட் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கான். வச்சு பிரிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும். இந்த ஆர்சிபி பக்கம் எல்லாரும் கை சுத்தி போட்டா விக்கெட்ன்ற மாதிரி, இந்த பக்கம் எவன் கை சுத்தி போட்டாலும் 6 போகுது. நீ போட்டாலும் சரி வாடா பொழக்கிறோன்ற மாதிரி தான் பிறந்திருந்தானுங்க. நல்லாதான் போட்டானுங்க, பட் அவன் பவர் பிளேல கேம் இழுத்துட்டு வந்துட்டானுங்க. எப்பவுமே ஆர்சிபி பவர் பிளேல செம்மையா அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் பிட்ரால தான் சொதப்பானுங்க. ஆனா இது அது பண்ணல. இது வந்து கிளீனா ஆட்டானுங்க. ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் துண்டா வச்சுட்டு போயிட்டானுங்க. 18th ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. இவனுங்க வீட்டுல நாங்க வந்து ஐயோ அம்மா சாமி எனக்கு கிரிக்கெட்னாவே என்னன்னு தெரியாதுன்னு அவுட் ஆகிறானுங்க. வெளியே போயிட்டா நாங்க தான்டா ராஜா, எங்களெல்லாம் யாரும் கை வைக்க கூடாதுன்னு அடிச்சுட்டு வரானுங்க. வீட்டுல எலி வெளியே புலி அந்த கணக்கு தான். வெளியே புலி அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆர்சிபி கதை. என்ன கிரிக்கெட் விளையாடுறானுங்க. அந்த மேட்சே ஒன் சைடா தான் போச்சு. அதனால எனக்கு அந்த மேட்சை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்க அப்படியே செகண்ட் மேட்சுக்கு மூவ் பண்றோம். டெல்லி விசஸ் எம்ஐ. டெல்லி இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம இருந்தானுங்க. யாரா இவனுங்க தோக்கடிக்க போறாங்கன்ட்டு எதிர்பார்த்தேன். நான் எந்த டீம் தான் அடிக்க போதுங்க, எந்த டீம் தான் இந்த டீம் அடிக்கணும்னு நினைச்சா இந்த டீம் தான் அடிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி டீம் தான் மும்பை. அவனுக்கு ஒரு லக்கு வந்து தேவைப்பட்டே இருந்துச்சு மும்பைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அவனே 4 வருஷம் கழிச்சு வரான் கருண் நாயர். லாஸ்ட் ஒரு சான்ஸ்க்காக வந்துக்கிறான். பும்ரா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். நேற்று பண்ணதுல நான் வந்து உன்னை இதுவே பண்ண மாட்டேன். அவன் உன்னை அடிஸ்டான்றதுக்காக அவங்க கிட்ட நீ போய் எகிர கூடாது. சிஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல என்ன பண்ற நீ போயிட்டு அவங்க கிட்ட போய் ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல சண்டை போடுவியா கருண் நாயர் கிட்ட?
அந்த விஷயம்லாம் வச்சுக்கவே கூடாது. உன் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. நேத்து நீ அவங்ககிட்ட போய் இது பண்ற. தெரியல, நான் கவனிக்கல. மேபி அது ரைவல் அன்னைக்கு சரி கவனிக்கல. அது எனக்கு ரன் நெட்வொர்க் ஓடினார்னா கருண் நாயர் நடுவுல பும்ரா நின்னுந்தாரு. என்ன பண்ணாரு? தள்ளலாம் இல்ல, போய் பேட்டை வச்சுட்டு அவர் பாட்டு ஓட்டாரு. அந்த இதுல நீ வந்து கோவப்பட்டு போய் சண்டை போடுற அவங்ககிட்ட. அது என்ன தெரியல, நான் அஷ்டம் தான், அதுக்காகலாம் அப்படி போய் பண்ணக்கூடாது. அது என்ன பும்ரா டெஸ்ட் கேப்டன் ஆயிட்டு போய் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, நான் இப்ப இந்த சீசன் நிறைய பாத்துட்டேன். எவமெல்லாம் கத்தி நான் ஆட்டம் போட்டுன்னு பானுங்களோ அவனுக்கு எல்லாம் கம்முன்னு ஒரு ஓரமா உட்காந்துக்கிறானுங்க. எவன்லாம் சைலண்டா இருக்கிறானோ அவன் எல்லாம் எகிர ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த சீசன்ல. இல்ல பும்ரா கொஞ்சம் ஓவரா தான் பண்றான். சரி, ஓகே, மேட்சை பத்தி பேசுவோம். நம்ம ரோஹித் சர்மா வழக்கம் போல அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. ஏன்னா ஆறாரோ நான் வேற இதுல நம்பிக்கை வச்ச நேத்து பெரிய நாக்கு இருக்குதுன்ட்டு ஒண்ணும் இல்ல. டேய், அவன் 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டு போயிடுவான்டான்னு நான் சொன்னா இல்லையா? அதேதான் நடக்கும். ரோஹித் சர்மா அப்படிப்பட்ட ஃபார்ம்ல தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் எல்லாருமே நல்லா பேட்டை சுத்தினானுங்க. வரவன்லாம் பேட்டை விட்டான். ரிக்கல்டன் ஆகட்டும், சூரிய ஒட்டி கிரவுண்ட் விட்டாவே 6. திலக் வர்மா உண்மையிலே பேக் டு பேக் 50 சூப்பரா ஆட்டிருக்கான். சப்ப ஃபார்ம்ல வர இன்னொன்னு சொல்லிட்டா, திலக் வர்மா 50 அடிச்சு ஜெயிச்சதே கிடையாது. அம்மை நேத்து தான் ஜெயிச்சாரு. ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு. இப்ப எல்லா ரெக்கார்டும் உடஞ்சுதான் ஆகுது. என்னென்ன ரெக்கார்டு இருக்கோ எல்லாமே உடையுது இந்த ஐபிஎல்ல. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமந்தீர், அவனுக்கு எதுக்கு தான் அந்த 4 கோடி வச்சு ரிட்டர்ன் பண்ண, சாரி அந்த என்னது ஆர்டிஎம் நேல் வெதருக்கும் யூஸ் பண்ணல, அன்சுல் கம்பாஸுக்கும் யூஸ் பண்ணல. அதை விட்டுட்டு இவங்க நமந்தீருக்கு யூஸ் பண்ணானுங்க. எதுக்கு யூஸ் பண்ணானுங்க இப்பதான் புரியுது. ஏன்னா செம்ம பிளேயரா சாமி. என்ன பிளேயர், கேட்ச் அடிச்சுக்கவே முடியாது நமந்தீர, அந்த அளவுக்கு பண்றான். கண்டிப்பா செம கேட்ச் எவ்வளவு சூப்பரா பிடிக்கிறான் தெரியுமா? பேனிக்கா ஆகுறது இல்ல கேட்ச் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா. நமந்தீர் அசால்ட்டா பிடிச்சி அல்வா மாதிரி அவன் பிடிக்கும் போதெல்லாம் அல்ல, அவன் கேட்ச் பிடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஈஸியா பிடிக்கிற மாதிரியே இருக்கும். கேட்ச் இவ்வளவு ஈஸியா இருக்குமா அந்த மாதிரி பிடிப்பான். அபிஷேக் பொருள் ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அங்கே மேட்ச் டர்ன் ஆயிடுச்சு. அதுதான்டா, மத்தவெல்லாம் பாரு கேட்ச் பிடிக்கும் போது வந்து பெரிய எஃபோர்ட் போடுற மாதிரி காட்டுவானுங்க. ஆனா நமந்தீர் மட்டும் அந்த கேட்சை எஃபோர்ட்லெஸ்ன்ற மாதிரி காட்டுவான். நல்லா இருக்கும். சரி, எல்லாரும் பேட்டை விட்டதால 205 ரன் வரையும் அடிச்சு வச்சிருந்தானுங்க இவங்க. அதுக்கப்புறம் டெல்லி, நான் என்ன நினைச்சேன், டெல்லி வந்து ஈஸியா சேஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன் இந்த ரன்னை. சேஸ் பண்ற இது இருந்துச்சு. ஏன்னா சடனா ஃபாஃப் இன்ஜுரின்னு யாரும் எதிர்பார்க்கல. நான் ஃபாஃப் போயிட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இவனுக்கு நீ மாட்டினாருங்கடா மகனுங்கன்ட்டு. அது டெல்லி ஹோம் கிரவுண்டுன்னு. இந்த பக்கம் எப்படி ரோஹித்தோ அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஃப்ரேசர் மெகத்து. இவனும் அதே மாதிரி தான். அவன் ஒரு ஸ்கேம்னா இவன் ஒரு ஸ்கேம், 2 ஸ்கேம் சேர்ந்து நல்ல ஸ்கேம் பண்ணுது 2 டீம்லயும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் பொருள் ஒரு டீசெண்டா தான். இன்னொன்னு வெயிட் பண்ணா, இந்த தீபக் சகர் சிஎஸ்கேல ஆடுறானா மட்டும் ஆடவே மாட்டானா. அவனுக்கு கால் வலி, கட்டெருப்பு கச்சிச்சு, இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் சொல்லுவானா. அவனை நிறைய பேர் சேர்த்து விடு, அவனுக்கு பேசுறது திரும்ப என்ன அதேதான் எல்லா வீடியோலாம் சொல்லுங்குது. அவன் இப்ப ஃபிட்டா தான் ஆடுங்கிறான். சரி கூட ஆட்டம். இது அபிஷேக் பொருள் டீசெண்டா ஆட்டு போனான். அவனும் கருண் நாயர் பார்ட்னர்ஷிப் செம்மையா போச்சு. கருண் நாயர் கிரிக்கெட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு 2022ல ட்வீட் ஒன்று போட்டாரு. இப்போ லிட்டரலா கதவு உடைச்சிட்டாரு. இந்தியா கேட்டே உடைச்சிட்டாரு. உங்க ஐயால எனக்கு நீங்க சான்ஸ் கொடுக்காம எப்படா இருந்துடுறீங்க பாக்கலான்னு. இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல பேசினுக்கிறாங்க இங்கிலாந்து சீரீஸ்ல, பாக்கலாம். இந்த மாதிரி பிளேயர் போட முடியும், அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுகிறாரு. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. தெரியல, பார்க்கலாம். லிட்டரலா நேத்து பாத்தியா, நேத்து அவர் ஆடும்போது தான் சூப்பரா இருந்துச்சு பேட்டிங் பாக்கிறதுக்கு. இருக்கு கருண் நாயர் ஆடும்போது நேத்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஓப்பனா சொல்ல போனாவே நல்லா இருந்துச்சு. கிளீனா ஹிட் பண்ணியிருந்தாரு. எங்க பவர் பிளே சூப்பரா யூஸ் பும்ரால எக்ஸ்ட்ரா கவர்ஸ் விளையாடுச்சா. பும்ரா
எனக்கு தெரிஞ்சு பும்ரா இப்படி அடி வாங்கி 21ல அடி வாங்கி நான் பார்த்துருக்கேன் துபாயில. ருத்ராஜ் போட்டு பொழப்பான். ருத்ராஜ் ஒரு முறை போட்டு அதுக்கப்புறம் பும்ரா இந்த மாதிரி அடி பொழக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். கருண் போட்டு பொழந்துட்டான். எனக்கு வேற என்னவோ ஒண்ணு தோணுது என்னன்னா, பும்ராவை இவங்க ரஷ் பண்ணி கூட்டின்னு வராங்க பொழகுது. பும்ரா அந்த மாதிரி இல்ல. ஆர்சிபி மேட்ச்ல பிடிச்சி பொழந்துட்டானுங்க. ஜிதேஷ் சர்மா எல்லாரும், விராட் கோலி. ஆனா ரஷ் பண்றாங்களோ ஒரு வேலை. இல்ல லாஸ்ட் மேட்ச்ல எக்கனாமிக்கா போட்டான் ஆர்சிபி கிட்ட கூட. ஆனா இந்த மேட்ச்ல செம்ம அடி வாங்கிட்டான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே. பும்ரா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல பெருசா அட்டாக் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ரீசெண்டா ஒரு 4 வருஷத்துல. ஆனா நேத்து கருண் நாயர் செம்ம அட்டாக் நேத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து செஞ்சுரி போட்டோம்னா நேத்து மாசா இருந்திருக்கும். ஷோரா வின்னு நேத்து செஞ்சுரி போட்டிருந்தா ஷோரா வின்னு நேத்து டெல்லி. கருண் நாயர் விக்கெட் தான் அங்க மேட்ச் டர்ன் ஆச்சு. மேட்ச் டர்ன் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தா நம்ம லாஸ்ட் மேட்சோட ஹீரோ கேஎல் ராகுல் இல்ல அவரு ஊத்தி போயிட்டாரு. ஏமாங் மதானி அங்க வெளியே இருந்து சொல்லுகிறாரு, டே நீ தாண்டா கடைசி வரையும் நிக்கணும்னு ரிஸ்வி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவன்னா தேவையில்லாம போய் கொடை கிளப்பிடுக்கிறாப்புல. ஸ்விட்சிட்டு ஆடுறேன். எனக்கு இல்ல. இந்த இடத்துலதான் நான் உனக்கு போன ரிவ்யூல சொன்னேன், எம்ஐ ரிவ்யூல அவரை 14 கோடி குத்தி எதுக்குடா இம்பாக்ட் பிளேயரா வெளியே அனுப்புறீங்க. அவர் சொன்னார் பாரு, டே இந்த இடத்துல இருந்து கரெக்ட் சர்மா, அந்த இடத்துல இருந்து சாட்னர்ரா, இத ஞாபகம் வச்சுக்கூடாது. கரெக்டா போட கரெக்டா மேட்ச டர்ன் பண்ணி விட்டாங்க. அதுக்குதான் சொல்றேன் ரோஹித் சர்மா 5 கப் அவனை கேப்டன்ரி வெளியே இருந்துக்கின்னு செம்ம பிளான் ரோஹித்துக்கு. வெளியே இருந்துக்கின்னு போட்டு செம்ம குத்தாப்புல கெச்சி போட்டு தூங்கினாங்க டிசி எங்க தலைவர் ரோஹித் சர்மா. என்ன பேட்டிங்ல தான் ஒண்ணும் பண்ண முடியல. கேப்டன்ஸ் இல்லடா கலகிடுவோம். பேட்டிங்ல ஒன்றும் பண்ணல, எங்க பொறுப்பை நாங்க கரெக்டா முடிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த 3 ரன் அவுட் தான் கேம் ஃபுல்லா டர்ன் பண்ணி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. 3 ரன் அவுட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் வில் ஜாக்ஸ் அடிச்சாரு. அது இது இவன் யாரு லாஸ்ட் இது சாண்டர் அடிச்சான். லாஸ்டா நம்ம சாண்டர். செகண்ட் ரன் அவுட் யார் அடிச்சா? செகண்ட் ரன் அவுட் ஏதோ ஒரு இம்பாக்ட் பிளேயர், சாரி ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர் வந்து அடிச்சாரு. அங்கேத் பாவாவோ யாரோ ஒருத்தர், யாருன்னு தெரியல சரியா. அஸ்வினி குமாரா அங்கேத் பாவான்னு தெரியல. அங்கத் பாவா. அங்கத் பாவா கரெக்டா தான் சொன்னேன். சாண்டர் சரியான அம்மாங்க லாஸ்ட் விக்கெட். ஆமா சரியான மாங்க அடி. அதுக்கப்புறம் அந்த வின்னுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா செம குஷி ஆயிட்டான். அவ்வளவுதான். இப்ப மும்பைக்கு தேவை ஒரு மொமெண்டம், அது கிடைச்சிச்சு. இனிமே மும்பை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். உனக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டா, மும்பை எஸ்ஆர்எச் ரெண்டுமே வந்து நல்லா பிளே பண்ணிருக்கிறாங்க. இவனுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தன் தான் போக முடியும். ஏன்னா பேக் டு பேக் எஸ்ஆர்எச்சோ மும்பையும் மோதுறானுங்க. நீ மும்பையை வந்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் உனக்கு சொல்லட்டா, ஏன் சொல்றேன்னா ரொம்ப மஸ்ட் வின் மேட்சஸ் எல்லாம் ரொம்ப முடிச்சிடலாம். நீ ரொம்ப டாக்ஸிக்கா இதா போகாது, நெகட்டிவா போகாது. அது நெகட்டிவா தான் போலனா, மும்பைக்கு இதுக்கு மேல இருக்கிற மேட்சஸ் எல்லாமே மஸ்ட் வின் மேட்சஸ். நான் மும்பை பத்தி வாஸ்ட் அப் பண்ணி முடிக்கிறேன், அவ்வளவுதான். இனிமே மும்பையை பெருசா நிறுத்த யாராலையும் முடியாது. ஏன்னா மும்பை வந்து ஒரு மொமெண்ட்ல வந்துட்டாங்க. இனிமே வேற லெவலில் போவானுங்க. ஓகே, இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ நாங்கள் பேசுறது கரெக்டாக வந்திருக்கா எனக்கு தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போடுங்க. ஓகே, பை.